அனைவருக்கும் வணக்கம். மேசராசனையர்களுக்கு உங்களுடைய வாழ்வில் வரப்போகும் ஆண் நபரால் உங்களுடைய வாழ்வில் நடக்க போகும் 3 அதிசயங்கள் என்ன? நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் இவை நடந்தே தீரும் என்ற வகையில் மேசராசனையர்களுக்கு இத்தருணங்கள்ல என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். அந்த வகையில மேசராசியை சேர்ந்த அஸ்வினி, பரணி, கிருத்திகை முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இக்காலகட்டங்களில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உங்களுடைய ஜென்ம ராசியில் பலம் வாய்ந்த செவ்வாய் சஞ்சரிப்பதால் உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனமாக இருப்பது அவசியங்க. சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை பெறுவது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. அதே போல் உஷ்ண சம்பந்தமான சரும உபாதைகள் ஏற்படக்கூடுங்க. கூடுமான வரைக்கும் வெயிலில் அலைவதை குறைத்துக் கொள்வது நன்மை செய்யும். உங்களுடைய ராசிக்கு சுகஸ்தானத்தில் குரு சுக்கிரன் கூட்டு சேர்க்கை ஏற்பட்டுள்ளதால் ஆடம்பர செலவுகள்ல பணம் விரயமாகுங்க. கூடுமான வரைக்கும் இந்த வீண் விரய செலவுகளை தவிர்த்து சுப விரயங்களை மேற்கொள்வது நல்லது. அதே போல் திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மேசராசனையர்களுக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமைய இருக்குதுங்க. இந்த வரன் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்திற்கும் ஏற்ற வரன் என்பதால் தாராளமாக அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்க முயற்சிக்கலாங்க. இருந்தாலும் கூட வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது எதிர்கால வாழ்க்கைக்கு மிக மிக நல்லது. அதே போல் வெளியூர் பயணங்கள் இப்பொழுது உங்களுக்கு லாபகரமாக இருக்குங்க. ஒரு சிலருக்கு வெளிநாடு சென்று வரும் யோகமும் அமைந்திருப்பத கிரகநிலைகள் தெல்ல தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. அதே போல் மேசராசனையர்களுக்கு குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே பரஸ்பர ஒற்றுமை நிலவுங்க. இவ்வளவு நாட்களாக குடும்பத்தில் ஏதோ ஒரு காரணத்திற்காக கணவன் மனைவிக்குள் ஏற்பட்டு வந்த சண்டை சச்சரவுகள் நீங்கி இருவருக்குள்ளும் அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்க இருக்குதுங்க. கல்வி முன்னேற்றம் உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கும். குழந்தைகளுடைய கல்வி முன்னேற்றம் சம்பந்தமாக முயற்சிக்கும் போது சிறந்த முன்னேற்றம் ஏற்பட இருக்கு. பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகள்ல சாதகமான தீர்ப்பினை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். அதே போல் மேசராசனையர்களுக்கு குறிப்பாக உத்தியோகஸ்தர்களுக்கு இத்தருணங்கள்ல என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, பணிச்சுமை பொறுப்புகளும் அதிகரிக்குங்க. உடன் பணிபுரியும் சக ஊழியர்களினால் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு மன அமைதி பாதிக்கப்படுங்க. உயரதிகாரிகளின் சீற்றத்திற்கு ஆளாக வேண்டிய ஒரு நிலை இருக்கு. அதனால் கூடுமான வரைக்கும் மேசராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்கள் நீங்கள் உண்டு, உங்களுடைய வேலை உண்டு என்றிருப்பது நல்லது. புதிய வேலைக்கு முயற்சித்து வரும் மேசராசி அன்பர்களுக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு நிறுவனத்தில் நல்ல ஒரு ஊதியத்துடன் கூடிய வேலை உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க. தற்காலிக பணியாளர்கள் நிரந்தரம் செய்யப்படுவதில் தடங்களும் தாமதம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்பதை கிரகநிலைகள் உறுதியளிக்குது. அதே போல் இத்தருணங்கள்ல காரணமே இல்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. மேசராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு இத்தருணங்கள்ல மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இக்காலகட்ட கிரக நிலைகளின்படி சந்தையில் நியாயமற்ற கடுமையான போட்டிகளை நீங்கள் சந்திக்க வேண்டிய ஒரு நிலை இருக்கு. இதன் காரணமாக விற்பனையும் லாபமும் குறைய கொடுங்க என்பதை கிரகநிலைகள் எடுத்துக்காட்டுது. நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பு குறைவதால் அடிக்கடி நிதி பிரச்சனை ஏற்படுங்க. ஊழியர்களினால் பிரச்சனைகள் ஏற்படும். புதிய முதலீடுகளையும் புதிய கிளைகள் திறக்கும் யோசனையும் ஒத்தி போடுவது உங்களுடைய எதிர்காலத்திற்கு நல்லதுங்க. அது மட்டும் இல்லாம அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மேசராசனையர்கள் முன் அனுபவம் உள்ளவர்களிடம் ஆலோசனை பெற்று அதற்கு பிறகு அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது எதிர்காலத்திற்கு நல்லது ஏற்படும். அதே போல் பண விஷயங்கள்ல கண்டிப்பாக இருக்க வேண்டியது அவசியங்க. யாருக்காக எதற்காக பணம் கொடுத்தோம் என்பதை சற்று கவனத்தோடு வைத்துக் கொள்வது அவசியங்க. அதே போல் மேசராசியை சேர்ந்த கலைத்துறையினருக்கு இத்தருணங்கள்ல மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, கிரகநிலைகளின்படி எதிர்பார்த்திருந்த நல்ல வாய்ப்புகள் கை நழுவி போகுங்க. வருமானம் குறைய இருக்கு. கூடுமான வரை ஆடம்பர செலவுகளை குறைத்துக் கொள்வது நல்லது. திரைப்பட தயாரிப்பாளர்கள் அதிக அளவில் முதலீடு செய்து பெரிய படங்கள் எடுப்பதை தவிர்க்க வேண்டும் என்பதை கிரகநிலைகள் எச்சரிக்கை செய்துங்க. தொழில்நுட்ப கலைஞர்கள்
நடிகர்கள் மற்றும் நடிகைகள் ஆகியோர் தங்களுடைய ஆடம்பர செலவுகளை குறைத்துக் கொள்வது மிகவும் அவசியங்க. திரையரங்குகளுக்கு வருமானம் குறைய இருந்தாலும் இவை நிரந்தரமில்லை என்பதால் நீங்கள் கவலைப்பட வேண்டாங்க. கூடிய விரைவில் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு எதிர்பாராத லாபம் நிச்சயம் கிடைக்க இருக்கு என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துதுங்க. மேசராசி சேர்ந்த அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் இத்தருணங்கள்ல மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, கட்சி அனைவருடனும் அனுசரித்து நடந்து கொள்வது உங்களுடைய எதிர்காலத்திற்கு நன்மை செய்யும். உயர்மட்ட தலைவர்களுடன் கருத்து வேற்றுமை ஏற்பட வாய்ப்புள்ளது. கிரகநிலைகள் சுட்டி காட்டுதுங்க. கூடுமான வரையில் முக்கிய விஷயங்கள்ல உங்களுடைய கருத்துக்களை வெளிப்படையாக கூறாமல் இருப்பது உங்களுடைய எதிர்காலத்திற்கு நன்மை பயக்கும் என்பது கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உறுதியளிக்குதுங்க. ஒரு சிலருக்கு வீண் பலி ஏற்படுவதற்கும் சாத்தியக்கூறுகள் உள்ளது கிரகநிலைகள் தெளிவுபடுத்துது. அதே போல் மேசராசியை சேர்ந்த மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, வித்யாகாரகரான புதனும் கல்வித்துறைக்கு சம்பந்தப்பட்ட மற்ற கிரகங்களும் சுபபலம் பெற்று வலம் வருவதால் மாணவ மாணவியருக்கு சிறந்த கல்வி முன்னேற்றம் ஏற்படுங்க. கிரகிப்பு திறனும் நினைவாற்றல் அதிகரிக்க இருக்கு. தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்திகள் சுபபலம் பெற்றிருக்கும் பட்சத்தில் வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல்வி பயில்வதற்கு நிதியுதவி அதிக முயற்சியின்றி கிடைக்க இருக்குதுங்க. மேசராசியை சேர்ந்த விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் இக்காலகட்டம் முழுவதுமே தண்ணீர் வசதி குறைவின் கிடைக்குங்க. வயலை பார்த்தாலே உள்ளம் குளிர இருக்கு. அரசு உதவி கிடைப்பது விவசாய பணிகளுக்கு உற்சாகத்தை அதிகரிக்குங்க. அது மட்டும் இல்லாம வங்கிகளின் நிதியுதவி தங்கு தடையின்றி கிடைக்க இருக்கு. ஒரு சிலருக்கு புதிய விளைநிலம் வாங்கும் யோகமும் அமைந்துள்ளது கிரக நிலைகள் எடுத்து காட்டுதுங்க. கால்நடைகள் சிறந்த அபிவிருத்தி அடையும். பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைத்து நிம்மதி பெற கிரக நிலைகள் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்குதுங்க. இப்படிப்பட்ட சந்தர்ப்ப சாதகங்களை பயன்படுத்திக் கொள்வது மிக மிக நல்லதுங்க. அதே போல இத்தருணங்கள்ல மேசராசியை சேர்ந்த பெண்மணிகளுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, பெண்மணிகளின் நலன்களுக்கு பொறுப்பேற்றுள்ள சுக்கிரன் செவ்வாய் இரு கிரகங்களும் உங்களுக்கு ஆதரவாக சஞ்சரிப்பதால் மனதிற்கு மகிழ்ச்சியை நிம்மதியும் ஏற்பட இருக்குதுங்க. திருமணமான பெண்மணிகளுக்கு புத்திர பாக்கிய யோகம் அமைய இருக்கு என்பதை கிரக நிலைகள் உறுதி செய்து, அதே போல் புதிய வேலைக்கு முயற்சி கொண்டிருக்கு வனிதையருக்கு மனதிற்கு பிடித்த நிறுவனத்தில் நல்ல வேலை கிடைக்குங்க. மருத்துவ சிகிச்சை பெற்று வரும் வயதான பெண்மணிகளின் நலன் நல்ல குணம் அடையக்கூடிய ஒரு தருணமாகும் இக்காலகட்டம் அமைய இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம இக்காலகட்ட கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது, இந்த காலகட்டத்தினுடைய தொடக்கத்தில் குரு உங்களுடைய ராசி 4ஆம் இடத்தில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார். அவரோடு சுக்கிரனும் இணைந்திருக்கிறாருங்க. அர்த்தாஷ்டம குருவாக இருந்தாலும் அவரது பார்வையால் நல்ல பலன் உங்களுக்கு வந்தனை இருக்குதுங்க. இருப்பினும் உடல் நலத்தில் மட்டும் சிறு சிறு தொல்லைகள் வந்து அலைமோதும். புதிய தொழில் தொடங்கும் வாய்ப்பு உருவாக இருக்கு. அதே போல் பயணங்கள் பலன் தருங்க. இடமாற்றம் வீடு மாற்றம் ஏற்பட இருக்கு சூழ்நிலை உண்டுங்க. சுப செலவுகள் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறுவதோடு கூடுதலான பொறுப்புகளும் வந்து சேர இருக்குதுங்க. இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் பொருளாதார நிலை என்பது மேசராசனையர்களான உங்களுக்கு நல்ல ஒரு நிலையிலேயே இருக்கு என்பதால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க. இத்தருணங்கள்ல கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, சனிக்கிழமை தோறும் காலையில் காகத்திற்கு நெய் பருப்பு எல் சேர்த்து 5 அல்லது 8 சாத உருண்டைகள் வைத்து வந்தால் போதும். எண்ணற்ற நன்மைகள் நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது.